இன்றைய தினம் காதலர்களுக்கும் இனிமையான நாள் அமையப்பெறுங்க. இன்றைய தினங்க இன்னைக்கு ஆஃபீஸில் பணிபுரியவர்கள் உங்களது வார்த்தைகளில் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா நண்பர்களே? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆரம்ப எழுத்த மறந்துடாதீங்க. ஏற்கனவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் 15 மார்ச் 2022ங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் முதல் நாள்ங்க. இது ஒரு வளர்பிறையாகும். நமது ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக நமது கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை அனலைஸ் செய்வோம். இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைய தினம் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். உங்களுக்கு அதீத சக்திகள் இன்றைய தினம் இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் வழக்கமான நேரத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடித்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் பொங்கும். உங்களது காரியங்களை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்களே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சில விஷயங்களிலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் இருக்கும். அதன் மூலமாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையுங்க. இப்படி கிடைக்கும் பண வரவுகள் மூலமாக உங்களது வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்கள் இன்னைக்கு சந்தித்து பேசக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலராக இருக்கலாம், அல்லது உங்களது அன்புக்குரிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது புதிய நண்பர்களோ அல்லது உங்களது பழைய நண்பர்களாகவோ இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் பிரியமான ஒருத்தரை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக காதலர்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படுங்க. மேலும் யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஏக்கங்கள் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் அமையும். அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் கலந்துரையாடி மகிழக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒருத்தரை நீங்கள் இன்றைக்கு சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக நீங்கள் தேவையான உதவிகளை பெற முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் யாரை ரொம்ப நாளாக நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு நபரை இன்றைக்கு சந்தித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே பணவர்கள் மூலமாக உங்களுக்கு நிதிச்சிக்கல் தீர்ந்திருந்தாலும் மற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் நம்பகமான ஒருவரை இன்றைய தினம் அணுகுவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் பணிபுரியவர்கள் உங்களது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பேச தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசணும். இல்லைன்னா நீங்கள் பேசாமல் உங்களது வேலைகளை பார்ப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தருங்க. எனவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் உங்களது பேச்சுகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்குங்க. குறிப்பாக உங்களது சக ஊழியர்களிடம் அல்லது உங்களது உயரதிகாரிகளிடம் பேசும் பொழுது மிக கவனமாக கையாளுங்கள். உங்களது பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்துக்காதீங்க. அவங்க உங்களை ரொம்ப வேண்டியவங்களாக, ரொம்ப தெரிஞ்சவங்களா, ரொம்ப க்ளோஸாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களது அலுவலகத்தில் உங்களது ரகசியங்களை யாரிடமும் இன்றைய தினம் சொல்ல வேண்டாம். அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதை இன்னைக்கு தவிர்த்தால் இன்றைய தினம் நலமாக அமையுங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் எந்த விதமான மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில் எல்லாருமே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதனால் உங்களுக்கு சில ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் இன்னைக்கு மற்றவங்களை நீங்கள் பலவந்தப்படுத்தி இப்படி இருங்க அப்படி இருங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது மூலமாக நீங்கள் இன்றைய தினத்தை சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கட்டாயமாக இருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டு அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம் ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுதுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மாலை பொழுது இன்பமாக கழிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் காதலர்களுக்கும் இனிமையான நாள் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும். நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசி மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை சில இனிமையானதாக அமையும். ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும். இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் மாலை நேரம் சிறப்பாக அமைய உங்கள் மனதிற்கு பிடித்தவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது, எங்கேயாவது வெளியில் செல்வது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது அமையுங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக நன்மைகள் இருக்கிறதுனால மாலை நேரத்தை நீங்கள் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணிக்கங்க.
இதில் நீங்கள் மேலும் மன நிம்மதியை பெறணும் அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இன்றைய தினம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. திருமண தடைகளை நீங்கள் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் கை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்வதற்கான நல்ல வழிவகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது வியாபாரத்திலும் மிகச்சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு நிகழ வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பெண்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான நாளாக இந்த தினம் அமைப்பெறுகிறது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் நிறத்தை இன்று பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைய பெறுவீர்கள். விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேவை துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைப்பெறுவீர்கள். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சுதந்திரமாக உணர்வீர்கள். உங்களது ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். இன்றைய தினம் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் உங்களது இஷ்டத்துக்கு உங்களது வேலைகளை நீங்கள் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தன்மையுடன் காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இன்றைய நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, என்ன பிடிக்கலைங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அப்படின்னா நம்ம வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.